ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ரெசிபி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் முருங்கைக்காய் கத்திரிக்காயும் வச்சு எப்படி குழம்பு செய்யணும்னு பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு கடாயை வைங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு பூண்டுங்க, நல்லா நாட்டு பூண்டு தொளிச்சு வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு, பல்லாரி வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க. அதையும் இது கூட போட்டு நல்லா வதக்கி விடுங்க எண்ணெயில். நீங்கள் சின்ன வெங்காயமாக வச்சுருந்தால் சின்ன வெங்காயம் மட்டும் யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாங்க. நான் பெரிய வெங்காயமும் 2 மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கிறேன். நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி முக்கால்வாசி வேகிற அளவு வரும்போது தக்காளி 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கட் பண்ண தக்காளியை இந்த வெங்காயத்து கூடயே நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் இது கூடவே வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும், பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்குங்க. தோல் சுருங்குற மாதிரி வர வரைக்கும் வதக்கிக்குங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள், புளி இந்த அளவுக்கு புளி போட்டுக்கோங்க. குழம்பு எந்த அளவு நம்ம வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நான் ஒரு 4 பேர்த்துக்கு ஆகிற மாதிரி வைக்கிறேன். அந்த அளவுக்கு புளி இவ்வளோ போட்டால் சரியாக இருக்கும்னு நான் போடுறேங்க. நீங்கள் அது கம்மியாக வேணுனாலும் போட்டுக்கலாம், புளிப்பு சேர்த்தாதவங்க. பச்சை மிளகா 4 போட்டுக்குங்க. சின்ன சைஸ் பச்சை மிளகா 4 போட்டுக்குங்க. வரமிளகாய் இருந்தால் 3 வரமிளகாயும் இது கூட நம்ம சேர்த்திக்கலாம். பச்சை மிளகா வேண்டாதவங்க வரமிளகாயும் இன்னும் 2 வரமிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாங்க. 4 பச்சை மிளகா 3 வரமிளகாய் சேர்த்து நல்லா இது கூடவே வதக்கி விடுங்க. நல்லா அடி பிடிச்சிடாமல் தொலைவி விட்டுட்டே இருங்க. பச்சை மிளகாயும் வரமிளகாயும் 2 சேர்த்துனோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால தான் நான் 2 சேர்த்துருக்குறேன். நீங்களும் அதே மாதிரி சேர்த்திக்கோங்க. சோம்பு 1/2 டீஸ்பூன், சோம்பு மணத்துக்காக போடுறேங்க. நீங்களும் சோம்பு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இல்லைன்னா 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மணம் வேண்டாதங்கிறவங்க 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டு அதையும் நல்லா தொலைவி விடுங்க. நல்லா அடி பிடிச்சிடாமல் நல்லா தொலைவி விடுங்க. நல்லா வதங்கிட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா குழம்புக்கு நல்லா இந்த மாதிரி அரைச்சி வச்சோன்னு சொன்னால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பொடி போட்டு வைக்கிறத விட நம்ம இந்த மாதிரி வெங்காய தக்காளி எல்லாம் வச்சு வதக்கி செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் குழம்பு மிளகாய் பொடி அரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் ஒரு கப்பு எடுத்துக்கிறேங்க. 3 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. மல்லி, சீரகம், கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டு தனியாக வறுத்து வச்சுருக்கிறேன். நான் அதை எடுத்து இது கூட சேர்த்திக்கிறேங்க. நீங்கள் கடையில் குழம்பு மிளகாய் தூள்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க, அது வேணாலும் வாங்கி சேர்த்திக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை அதுவும் முள்ளை விட்டு நல்லா தொலைவி விடுங்க. கருவேப்பிலை போட்டால் நல்லா மணமாக இருக்கும். தேங்காய் ஒரு மூடி சொருவி வச்சுருக்கிறேன். நான் அதையும் துருவி வச்ச தேங்காயை இது கூட சேர்த்துக்கிட்டேன். அதையும் கொஞ்சம் சூடாகிற மாதிரி நல்லா தொலைவி விடுங்க. தேங்காய் நல்லா வதங்கிச்சுன்னு சொன்னால் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு இப்போது சூடு ஆறட்டுங்க. மிக்சியில் போட்டு அரைக்கலாம். நான் 5 கத்திரிக்காயும் 2 நீல முருங்கைக்காயும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் நம்ம ஒரு கடாயில் தாளித்து விட்டுறலாங்க. இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு கடலப்பருப்பு போடுங்க. வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் போடுங்க. சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் போடுங்க. பெருங்காயம் கொஞ்சமாக போடுங்க. இப்படி கிள்ளி போடுற அளவுக்கு பெருங்காயம் மணத்துக்காக போடுறேன். கடுகு கடலப்பருப்பு வெந்தயம் சீரகம் பெருங்காயப்பொடி எல்லாம் போட்டுருங்க. எண்ணெயில் நல்லா பொரியட்டும். இப்போ வெங்காயம் வரமிளகாயும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கருவேப்பிலை நிறையவே போடலாம், நல்லா மணமாக இருக்கும். 2 கொத்து உருவி போட்டு நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் நல்லா அலசி எடுத்து போடலாம். தண்ணியில் தான் அரிஞ்சு போடணுங்க. அரிஞ்சு போட்டோம்னா தான் கத்திரிக்காய் காரம் இல்லாமல் இருக்கும். இப்போ எடுத்து தாளிக்கலாம். அதையே எல்லாத்தையும் தண்ணி வடித்து எடுத்து போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா தொலைவி விடணும், அடி பிடிச்சிடாமல். இப்போ மிக்ஸி ஜாரில் அரைச்சி மிளகு ரெடியாக எடுத்து வச்சுருக்கணுங்க. இப்போ காய் ஓரளவுக்கு நல்லா சூடாகி
பாருங்கள் தண்ணியெல்லாம் இஞ்சி ஒரு இந்த மாதிரி 3/4 வேக்காடு ஒரு கால்வாசி வேக்காடு வர்ற அளவுக்கு வெந்திருக்கணும். காய் நல்லா சூடாகி அந்த சமயத்தில் நம்ம கல்லுப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. 1 டீஸ்பூன் கல்லுப்பு போட்டால் சரியாக இருக்கும். நம்ம வந்து பத்தலைன்னு சொன்னால் கடைசியாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் உப்பு போட்டுக்கலாங்க. இல்லைன்னா இதே அளவு போதுன்னா விட்டுறலாம். நம்ம குழம்புல தண்ணி கலக்கிற அளவில் தான் உப்போட அளவு வருங்க. பாருங்கள் இப்போ நல்லா வெந்துருச்சு. நான் அரைச்சி மிளகு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா அடி பிடிச்சிடாம நல்லா தொலைவி விட்டுட்டே இருக்கணுங்க. மிளகு எல்லா காயிலையுமே மிக்ஸ் ஆகிடணும். நல்லா தொலைவி விடணுங்க. நல்லா இது வந்து இப்படியும் நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா கிரேவியாக வறுவல் மாதிரி செய்யணும்னு சொன்னால் இந்த மிளகு அப்படியே தவட்டி விட்டு அப்படியே வச்சும் கூட சாப்பிடலாங்க. பொரியல் மாதிரி. நம்மளுக்கு வந்து இது வந்து குழம்பு வைக்கிறோம், அதனால நம்ம இது கழுவி நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். சாப்பாட்டுக்கு தண்ணி மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட போகிறோங்க. அதுக்காக நல்லா அடி பிடிச்சிடாமல் எல்லாத்துலேயும் குழம்பு நல்லா கெட்டியாக மிளகு கலங்குற அளவுக்கு நல்லா கரண்டி வச்சு தொலைவி விட்டுட்டே இருக்கணும். நல்லா தொலைவி அடி பிடிச்சிடாமல் தொலைவி விட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஒரு 15 நிமிஷம் போல் வேகணுங்க. இப்போ பாருங்கள் பார்க்குறக்கே சூப்பராக மணம் வருது, சுவையாக இருக்குது. இது நல்லா கொதித்து கெட்டியாகட்டுங்க. இப்போ ஒரு 13 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் அவ்வளோதான். இனி இறக்கி வச்சு நம்ம சாதத்துக்கு சாப்பிடலாங்க. சூப்பரான சுவையான முருங்கைக்காய் கத்திரிக்காய் குழம்பு ரெடிங்க. அவ்வளோதாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.